ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்க்கலாம். ஓகேவா, பார்ட் 5 இது. சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கச்சத்தீவு இஷ்யூவை பற்றி பார்க்க போகிறோம். கச்சத்தீவு ஐலண்ட் டிஸ்பியூட். ஓகேவா, சரி. கச்சத்தீவுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஐலண்ட்லாம் இல்லைங்க. ஒரு 1.6 கிலோமீட்டர் லென்த்து, 300 மீட்டர் வைடு, அவ்வளோதான். ஒரு குட்டி ஐலண்ட் தான். ஓகேவா, சரி. அந்த ஐலண்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது, எக்ஸப்ட் ஒரு சர்ச் இருக்குது. செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்குது. ஓகேவா, இது எப்போ கட்டினாங்கன்னா 1905 அந்த டைமில், early 20th century. ஓகேவா, இவ்வளோதான். இதான் வந்து ஒன்லி ஸ்ட்ரக்சர் இந்த ஐலண்ட். சரிங்களா, வேற எதுவுமே அங்கே கிடையாது, ஒரு குட்டி ஐலண்ட் தான். ஓகேவா, என்ன டிஸ்பியூட் அப்படின்னா, அதை சுற்றி வந்து மீன் பிடிக்கிறது வந்து நம்ம பிடிக்கணுமா இல்லை ஸ்ரீலங்கன்ஸ், ஓகேவா, இந்தியன்ஸ் பிடிக்கணுமா இல்லை ஸ்ரீலங்கன் பிடிக்கணுமா. ஓகேவா, இல்லை மெயினாக நம்ம தமிழ்நாடு வந்து வருது இல்லையா, தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கனால தமிழ்நாடு ஃபிஷர்மனா ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மனா அப்படின்ற மாதிரி வருது. சரிங்களா, இதான் வந்து டிஸ்பியூட். ஓகேவா, சரி. இப்போ கச்சத்தீவு வந்து யாருக்கு வந்து அப்போ வந்து சொந்தம். ஓகேவா, சரி. இப்போ கச்சத்தீவோட வரலாறை வந்து நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். கச்சத்தீவு வந்து இப்போ வந்து டிஸ்பியூட்ல இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மெடிவல் பீரியட்னா அரௌண்ட் ஒரு 1200 அந்த டைம்லன்னு வச்சுக்கோங்களேன். கச்சத்தீவு வந்து எதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஜாஃப்னா கிங்டம் கீழே தான் இருந்துச்சு. ஜாஃப்னா கிங்டம்னா யாழ்ப்பாணம். இப்போ நம்ம யாழ்ப்பாணம்னு சொல்கிறோம்ல தமிழில், அதுதான் ஜாஃப்னா. ஓகேங்களா, ஸோ அதுக்கு கீழே தான் வந்து கச்சத்தீவு வந்து இருந்துச்சு அந்த டைமில். ஓகேவா, ஸோ அப்போ ஸ்ரீலங்கன் கிங்டம் கீழே தான் இருந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17th century. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை எதுவும். இந்த மிடிவல் டைமுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு கச்சத்தீவு அப்படின்றதுக்கு பெருசாக ரெக்கார்டு வந்து இல்லை நம்மள்ட்ட. 17th century வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாடு மன்னர்கிட்ட வந்து என்னது, ராமநாதபுரம்கிட்ட என்ன ஆயிடுச்சு, கச்சத்தீவு வந்து வந்துருச்சுங்க. ராமநாத மன்னர் கீழே என்ன வந்துருச்சு, கச்சத்தீவு வந்து வந்துருச்சு. இப்போ 17th century. ஓகேங்களா, சரி. இப்போ 1920s வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட்லாம் நிறைய நடக்குது. கச்சத்தீவு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவும் சரி ஸ்ரீலங்காவும் சரி ரெண்டு பேருமே யாரு கீழே தான் இருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கீழே தான் இருக்காங்க. சரிங்களா, பிரிட்டிஷ் கீழே தான் இருக்காங்க. சரியா, சரி. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா நிறையா டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து நடக்குது, நிறையா பேச்சுவார்த்தைகள்லாம் போகுது. ஆனால் வந்து ஒன்றும் வந்து ஒரு வந்து என்ன சொல்லுவோம், செட்டில்மெண்ட்டுக்கு வந்து வரல. ஓகேவா, இது வந்து யாருக்கு சொந்தம், யார் கச்சத்தீவு யாருக்கு சொந்தம், மெயினாக எதுக்கு இதை வந்து டிஸ்பியூட் நடக்குதுன்னா ஃபிஷ்ஷிங் யார் அங்கே பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். ஃபிஷ்ஷிங் யார் அங்கே பண்ணணும், ஃபிஷ்ஷிங்கோட பவுண்ட்ரி என்ன. ஓகேவா, எது வந்து இந்தியன் பவுண்ட்ரி, எது வந்து ஸ்ரீலங்கன் பவுண்ட்ரி அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா, இதுக்கு தான் வந்து பிரச்சனை வந்து நடக்குது. ஆனால் இது வந்து என்னன்னு 1920s நடந்தது வந்து பெருசாக ஒரு முடிவுக்கு வந்து வரல. சரிங்களா, அப்புறம் 1974 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. யார், இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும். ஓகேவா, அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கச்சத்தீவை வந்து சீடட் டு ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க கச்சத்தீவை. சரிங்களா, சரி. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வாஜ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லை வேஜ் பேங்க் எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா, அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து வர மாதிரி வாங்கிட்டாங்க. ஓகேவா, அது வந்து பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி எது இந்த அக்ரிமெண்ட்டில் 1974 போட்ட அக்ரிமெண்ட்டில். சரிங்களா, கச்சத்தீவு வந்து அவங்களுக்கு பிரித்து ஸ்ரீலங்காவுக்கு. வேஜ் பேங்க் அப்படின்ற இடம் வந்து என்னது, நியர் கன்னியாகுமரி அந்த இடம் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து கொஞ்சம் சவுத்து போகணும். சரிங்களா, அது வந்து என்னது 1976 என்னது நமக்கு வந்து வர மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன் இந்த வேஜ் பேங்கை வாங்கினாங்கன்னா இங்கேயும் வந்து ஃபிஷரிஸ் வந்து நல்லாயிருக்கும் இங்கேயும். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன இந்த வேஜ் பேங்க்லன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஆயில்லையும் இது வந்து என்னது ரிச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடம், இந்த வேஜ் பேங்க்ன்ற இடம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இதை வாங்கிட்டு இதை கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த கச்சத்தீவு புரியணும்னா இப்போ இந்த மேப் இங்கே போடுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். இருங்க வேறு இது யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க கச்சத்தீவு ஐலண்டு. இப்போ இதுதான் இந்த பவுண்ட்ரி இங்கே போகுது பார்த்தீங்களா, இதான் வந்து பவுண்ட்ரி. ஓகேவா, இது இந்தியா சைடு, இது ஸ்ரீலங்கா சைடு. சரிங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஜாஃப்னான் இருக்குல்ல, இதான் வந்து யாழ்ப்பாணம். ஓகேவா, இந்த டெரிட்டரிக்கில் தான் என்னது கச்சத்தீவு வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து மன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம்.
சரிங்களா? இங்கே கன்னியாகுமரி இருக்கா, இதாங்க வேஜ் பேங்க். இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடம். இதுதான் என்னது, இப்போ இந்தியாவுக்கு வந்து வந்துருச்சு இது. ஓகேவா? இந்த இடம் என்ன ஆயிடுச்சு, ஸ்ரீலங்காவுக்கு வந்து போயிடுச்சு. எந்த அக்ரிமெண்ட்ல? 1974 அக்ரிமெண்ட்ல. ஓகேவா? ஆனால் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து இங்கேருந்து இங்கே நமக்கு தான் பக்கம். ஆக்சுவலாக இங்கே ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர் தான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 62 கிலோமீட்டர் கச்சத்தீவு. ஆனால் அந்த பவுண்ட்ரி வந்து இங்கே இருக்கனால கச்சத்தீவு என்ன பண்ணுது, அவங்க சைடில் போயிடுது. ஓகேவா? 1974 இப்படி தான் இருக்குது. அந்த வேஜ் பேங்க்ன்றது என்னது, நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மேப் பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவு புரியும் நான் சொல்கிறது. ஓகேவா? இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இப்படி வந்துருச்சு இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் என்ன இஷ்யூ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன வந்து இந்த 1974 அக்ரிமெண்ட்டில் என்ன வந்து சைன் பண்ணாங்க அப்படின்னா, கச்சத்தீவு அவங்களுக்கு, வேஜ் பேங்க் நம்மளுக்கு. சரிங்களா? ஆனால் அதில் வந்து என்ன அலௌடு கச்சத்தீவில்? கச்சத்தீவில் வந்து இப்போ இந்தியன்ஸுக்கு வந்து என்ன அலௌடு? இந்தியன்ஸுக்குனா நம்ம தமிழ் நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறோம் இல்லையா? என்ன வந்து அலௌடுனா ரெஸ்டிங் அண்ட் நெட் ட்ரைங். கச்சத்தீவில் போய் என்ன பண்ணலாம், ரெஸ்ட் பண்ணலாம், நெட் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் அந்த சென்ட் ஆந்தனிஸ் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னோன்னா கச்சத்தீவில், அது மட்டும் தானே அங்கே இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் நடக்கும். ஓகேவா? வருஷம் வருஷம் ஒரு 3 நாள் நடக்குங்க. அந்த 3 நாள் ஃபெஸ்டிவலுக்கு வந்து வீசா இல்லாமல், விதவுட் நீட் ஆஃப் வீசா இல்லாமல் அங்கே போகலாம். எங்கே? கச்சத்தீவுக்கு போகலாம். இது வந்து அலௌடு. ப்ராஹிபிட்டட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் வெசல்ஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஆஃப் இந்தியா ஷால் நாட் என்கேஜ் இன் ஃபிஷிங். ஓகேவா? இதான் முக்கியம். எங்க அந்த டெரிட்டரியில் போய் என்ன பண்ணக்கூடாது, அவங்க பார்டரில் போய், இப்போ அவங்களுக்கு போயிடுச்சு இல்லையா கச்சத்தீவு, அங்கே போய் என்ன பண்ணக்கூடாது, ஃபிஷ் பண்ணக்கூடாது, ஃபிஷிங் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னது, இது எந்த அக்ரிமெண்ட்டில் வந்துருக்குது? ரெண்டுமே 1974 அக்ரிமெண்ட்டு. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அந்த கச்சத்தீவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ்ஷிங் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் ரொம்ப. ஓகேவா? அல்லாமல் இங்கே வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் டெப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே போய் மீன் பிடிக்கிற மாதிரி தான் வருது. ஓகேவா? அப்போ அவங்க அங்கே என்ன நடக்குது, அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பார்டரை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, கில் பண்ணிடுறாங்க. ஓகேவா? நம்ம ஃபிஷர்மேன். இதான் வந்து பிரச்சனை. அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கச்சத்தீவை நீங்கள் எதுக்கு கொடுத்தீங்க, ஸ்ரீலங்காவுக்கு எதுக்கு கொடுத்தீங்க 1974 அக்ரிமெண்ட் படி? இது இந்த கேள்வி வருதுங்க அப்போ. ஓகேவா? இதான் வந்து டிஸ்பியூட் இப்போ. சரிங்களா? அப்போ தமிழ்நாடோட பொசிஷன் என்ன கச்சத்தீவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1991 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, தீர்மானம். ஓகேவா? என்னன்னா கச்சத்தீவை நம்ம மீட்டெடுக்கணும், 1974 கொடுத்தாங்க இல்லையா, அதை நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1991 நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2008 அப்போ இருந்தாங்க இல்லையா சிஎம்மா ஜெயலலிதா அம்மையார், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. என்னது, கச்சத்தீவை வந்து நீங்கள் கொடுத்தது வந்து தப்பு. எப்படி கொடுத்தது, சீடர்னா வந்து கொடுக்குறதுங்க. ஓகேவா? எப்படி வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுக்கு ஆக்சுவலாக நம்ம பார்க்குறோம்னா இந்த ஆர்டிகல்ஸ்லாம் புரியுறதுக்கு தான். சரியா? இப்போ ஆர்டிகல் 4ல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஆர்டிகல் 4 பார்த்தோம். என்ன சொன்னாங்க, ஆர்டிகல் 2வும் ஆர்டிகல் 3லையும் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேவையில்ல, சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஆனால் அதில் வந்து நம்ம ஒரு கேஸ் பார்த்தோம். என்ன கேஸ் பார்த்தோம், இருங்க ஒரு நிமிஷம். பெருபாரி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இல்லையா. இந்த கேஸ் எப்போ நடந்துச்சுன்னா 1960 நடந்துச்சு. கரெக்டுங்களா? இந்த கேஸில் என்ன சொன்னாங்க கோர்ட்டு, நீங்கள் ஒரு இடத்த வந்து நம்மளோட இந்தியாவோட ஒரு இடத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னது ஆர்டிகல் 4 வந்து அப்ளை ஆகாது. அதுக்கு நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் கொண்டு வரணும். அதாவது இன்னொரு இடம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளார வருது, இல்லை நம்ம நாட்டுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இடத்த வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கிறோம். இது வந்து ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3 படி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தேவையில்ல, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்ல. ஆனால் நம்மளோட ஒரு டெரிட்டரியை வந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்து தாராவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் கொண்டு வரணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் வேணும்.
அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? கொண்டு வந்தால் அந்த பெருபாரியை வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? இது நம்ம பார்த்தோம் போன வீடியோலேயே. அது இப்போ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன வீடியோவா இல்லை பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். பார்ட் 3ல பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருக்கோம் அது. ஓகேவா? சரி. அப்போ என்ன அர்த்தம் இங்கே பாருங்க, இங்கே நம்ம என்ன பண்ணுறாங்க, 1974 என்ன பண்ணுறாங்க, கச்சத்தீவை கொடுக்குறாங்க இல்லையா? நம்மளோட டெரிட்டரின்னு இருந்தது என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீலங்காவுக்கு தாராவாக்குறாங்க. அப்போ நீங்கள் அதை வந்து எப்படி அதை வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சும்மா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் என்ன கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்னா, ஒரு டெரிட்டரியை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா பெருபாரி யூனியன் கேஸ் 1960ல் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து தானே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராமல் நீங்கள் எப்படி கச்சத்தீவை வந்து கொடுத்தீங்க ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? சரி. இப்போது அதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பொசிஷன் என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நோ டெரிட்டரி பிலாங்கிங் டு இந்தியா வாஸ் சீடட் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மிடிவல் பீரியடில் யார்கிட்ட இருக்குது அந்த கச்சத்தீவு, யார்கிட்ட இருக்குது, ஜாஃப்னா கிங்டம்கிட்ட தான் இருக்குது. 17th செஞ்சுரியில் ராம்நாடு மன்னர்கிட்ட வருது. சரிங்களா? அப்புறம் 1920s என்னது, யாருன்றது வந்து சரியான ஒரு செட்டில்மெண்ட் வந்து வரல, அந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் திருப்பி 1974 கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி தான் இருக்குது. கச்சத்தீவு வந்து ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட இருந்திருக்கு, அப்புறம் நம்மள்ட்ட வந்துருக்கு. இந்த மாதிரி மாற்றி தான் இருந்திருக்கு இல்லையா? அதனால அது வந்து டிஸ்பியூட்டட் ஏரியா. இது வந்து என்னது, டிஸ்பியூட்டட் ஏரியா. இது நம்மளோட ஏரியாவே கிடையாது. அப்போ நோ டெரிட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம், கச்சத்தீவு வந்து என்னைக்குமே நம்மள்ட்ட இருந்ததில்ல, இது வந்து டிஸ்பியூட்டட் ஏரியாவாக தான் இருந்துச்சு. நம்மளோட ஏரியான்னு வந்து நம்மளால ஷுவராக வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த டெரிட்டரியை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தேவையில்லை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க பாருங்க, த ஐலண்ட் வாஸ் ஆல்வேஸ் ஹேட் பீன் அண்டர் டிஸ்பியூட். நோ டெரிட்டரி பிலாங்கிங் டு இந்தியா வாஸ் சீடட் நார் சாவர்னிட்டி ரெலிங்க்விஷ்ட். சாவர்னிட்டி ரெலிங்க்விஷ்ட்னா என்னது, நம்ம இறையாண்மைக்கு எந்த பாதிப்பும் வந்து வரலன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால் கச்சத்தீவை வந்து நம்ம நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனில் கொடுத்தது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வாதம் இதுதான். சரிங்களா? ஆனால் இப்போ வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கச்சத்தீவை வந்து எப்படியா திருப்பி மீட்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஏப்ரல் 2, 2025 கூட என்ன பண்ணாங்க, நம்மளோட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ரெசல்யூஷன். இந்த மாதிரி கச்சத்தீவை வந்து நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆனால் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. 1974 கொடுத்தது இனிமேல் மீட்பாங்களா அப்படின்றது வந்து தெரியலை. பட் மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இதுதாங்க கச்சத்தீவு இஷ்யூ. இது எதுக்கு சொன்னால், இந்த மெயினாக இந்த ஆர்டிகல் 4 இந்த பெருபாரி யூனியன் கேஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேவா? சரிங்களா? சரி, அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து வேறு ஒன்றும் இல்லை பெருசாக. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.